கப்பு எடுத்தா மொட்டை இங்க வந்து போடுறாங்க ரெண்டு லைட் பால். அதான் நான் சொன்னேன்ல மூஞ்சி லாலிபாப். சிஎஸ்கே ஃபேன்ஸ் முன்னாடி வந்து லாலிபாப் ஆர்சிபி வந்து ஆர்சிபி போட்டு நான் வந்து அங்க இருந்து பேச மாட்டோம். சிஎஸ்கே போலீஸ்காரன் ஜெயில போட்டுருவாங்க. உடம்பு ஃபுல்லா லாலிபாப் வரையணும் ப்ரோ. உடம்பு ஃபுல்லா லாலிபாப். ஆமா ப்ரோ. ஆமா லாலிபாப்ல ஏறு அவன் மொட்டை அடிக்கிறான். இல்ல சரி லாலிபாப் ஃபுல் பாடி லாலிபாப்னா மூஞ்சில ஃபுல்லா லாலிபாப். மூஞ்சில ஃபுல்லா லாலிபாப். காட்டுவானா என்னன்னா நீங்க ஒரு மணி மொட்டை அடிச்சு ப்ரோ. நீ வந்து ஆர்சிபி ஜெயிச்சிச்சுனா கோலின்னு டாட்டு ஓட்டிக்கோ. டாட்டு பெர்மனன்ட்டா மெத்தில ஜூன் ஸ்கூல்ல டேய் அம்மா தைரியம் சரி 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 இல்ல அவனுக்கு முடியே இல்ல. அவனுக்கு உனக்கு தான கம்மியா இருக்கு. அப்படியே மண்டே எப்படி பண்ணி ஆர்சிபி ஜெயிச்சிட்டா அன்னைக்கு வந்து உடம்பு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு ஆர்சிபின்னு கும்பலா ஒரு 200 சிஎஸ்கே ரசிகருக்கு முன்னாடி நீங்க கத்தணும். கத்துவீங்களா? இல்ல பாடி வேணா மூஞ்சில மட்டும் பெயிண்ட் போடு. மூஞ்சில மட்டும் பெயிண்ட் போட்டு ஆர்சிபி சிஎஸ்கே ஃபேன்ஸ் முன்னாடி ஆர்சிபி ன்னு கத்துறோம். நீங்க ஹேர் கட் பண்ணிட்டு இங்க ஒரு லாலிபாப் ஆர்சிபி கலர் ஃபேஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் முன்னாடி போய் சொல்லிடுங்க. இங்க வந்து ஆர்சிபி ன்னு சும்மா பெயிண்ட்ல போடு. ஆர்சிபி ஜெயிச்சா மட்டும் தான் தோக்கலனா அம்மனமா ஓடுவியா? அதெல்லாம் ஆஃபென்ஸ் தான. கோர்ட்லாம் போய் கேஸ் போடுறாங்கனா அதெல்லாம் எதுக்கு? பாய்ஸ் பட ஹீரோவா சிஎஸ்கே ஆர்சிபி கப்பு எடுத்தா மொட்டை இங்க வந்து போடுறாங்க ரெண்டு லைட் பால். அதான் நான் சொன்னேன்ல மூஞ்சி லாலிபாப். சிஎஸ்கே ஃபேன்ஸ் முன்னாடி வந்து லாலிபாப் ஆர்சிபி வந்து ஆர்சிபி போட்டு நான் வந்து அங்க இருந்து பேச மாட்டோம். சிஎஸ்கே போலீஸ்காரன் ஜெயில போட்டுருவாங்க. ஒருத்தர் வந்தாருல ரூல் பண்ணிட்டு அந்த என்னது சிஎஸ்கே 26 ஏதோ லைட் போன டிவிகே இல்ல சிஎஸ்கே சொன்னா சிஎஸ்கே அவரே பாலிங் போட்டு அவரே பேட்டிங் அடிச்சிருவாரு. நானா நீங்க லாலிபாப் போட்டு ஆர்சிபி போட்டு கத்துற ஆர்சிபி வாவ் சிஎஸ்கே டி-ஷர்ட் போடணும். ப்ரோ சரி டன் சிஎஸ்கே டி-ஷர்ட் போட்டு ஆர்சிபி டெக்ல எழுதி காட்டணும். ஆர்சிபி லாலிபாப் போட இது பண்ணா இங்க மட்டும் பெருசா போணும். ப்ரோ இங்க ஆர்சிபி சிஎஸ்கே டி-ஷர்ட் ஸ்கூல் படிக்கிற பையன் நான் ப்ரோ சைடுல போட்டா ஃபன்னா இருக்கும். லாலிபாப் மூக்குல போட்டுடலாம் கரெக்ட்டா இருக்கும். ரெட் கலர்ல ஏன்னா ஜோக்கரா கோலி பேர் வச்சு சைடுல ஹேர் கட் தான ஸ்கூல்ல ஐடி கார்டு காமிக்கிறேன் ப்ரோ. அப்பா சீடா ப்ரோ ஒட்டடி சொல்லுவாங்க லாஸ்ட் போட்டோ அது அடிக்கலாம். அதுடா ஒரே கிரேஸ் பெயிண்ட் சொன்னா அது போதும். சின்னசாமி ஸ்டேடியத்துல ஆர்சிபி ஜெயிச்சா இவன் வந்து கரல் நான் மட்டும் இல்ல இவன் மட்டும் நான் வந்து சிஎஸ்கே கட்சி ஆர்சிபி கப்பு எடுத்தா நல்லா மைண்ட் இல்ல அதான் நான் சொன்னேன். ஆர்சிபி கப்பு எடுத்தா நான் மட்டும் இவன் வந்து ஆர்சிபி வந்து இந்த சின்னசாமி ஸ்டேடியம்ல ஜெயிச்சா மூஞ்சில லாலிபாப் நானும் போட்டேன். சாரி ரெண்டு பேரும் மொட்டை அவருக்கு மொட்டை எடுக்க சீட்டிங் பேக் ஓகே finish பாயிண்ட் போடுறவங்க அப்புறமா ஓடுறீங்களா? ஆர்சிபி ஜெயிச்சா ஆனாம்பா ஐயோ சரிடா அவன் வந்து இல்ல சி வேணா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். சின்ன அதெல்லாம் இல்ல ஆர்சிபி ஜோக்கர் மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறீங்க. அது வேஸ்ட். அவர் பிளான் பண்றாரு இல்லனா சிஎஸ்கே மேட்ச்ல ஆர்சிபிக்கு சப்போர்ட்டா அந்த இப்போ ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒருத்தர் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு அந்த மாதிரி ஆர்சிபி பெயிண்ட் அடிச்சு அது வேணா தல ஓகே அத உடல கம்மி தல
அவன் கான்பிடென்ட்டா சொன்னான். நெக்ஸ்ட் மந்த் சொல்றேன். இல்ல பாருங்க அவங்க ஜெயிச்சா ஒரு 5 தான். அவங்க அவன் கான்பிடென்ட்டா சொன்னான்டா. நீ என்ன பண்ற? கான்பிடென்ட்டா சொல்லு. அப்ப உனக்கு நம்பிக்கை இல்லையா? நாடு நல்லா இருக்கணும். என்ன பேரு? தமிழ்நாடு. உலகத்திலே பெருசு அது. கோவிந்தா யாருங்க போட்டா நீ சொல்லு தல. தல சத்தியமா மொட்டெல்லாம் அடிக்க முடியாது. அவன் தைரியமா சரி சரி சொன்னான். சரி இல்ல அவனுக்கு முடியே இல்ல. அவனுக்கு விட உனக்கு தானே கம்மியா இரு, இருக்கு. இரு, கம்மி, இரு, கம்மி. இரு. அது அப்படியே மண்டை எப்படி பண்ணி bro எதையோ அவன சாமி கூட்டணும் bro. எதோ சாமி கூட்டுவேன். நீ ஏதோ சாமி கூட்டுவேன். ஏதோ சாமி கூட்டுவேன். bro அவருக்கு அப்பா நான் முடிய சாமி கூட சொல்றோம். சாமி பூஜை வேற சாமி காவனா சீட்டே காவடு bro. குருசாமி bro பூஜை ஆக முதல்ல எதனா ஒரு பாட்டு அப்பதான் bro போயிண்டா. அப்ப Dress அவுத்து ஓடட்டா. ஏய் bro அத வச்சு நீங்க ஃபேமஸ் ஆயிடுங்க. சரி 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 if RCB சின்ன சுவாமில சின்னதா வாட்ட ஓட டேய் டேய் நான் பாறா இவன் ஒருத்தன் ஒரு தெளிவா தரமா சொல்றேன். கோயம்புத்தூர் யாரு? நீ சொல்லு. RCB ஜெயிச்சா சின்னசாமி ஸ்டேடியம்ல இவன் மூஞ்சில RCB பெயிண்ட் அது வேணா bro. நான் ஒரு நாள் போட்டு போவேன். நான் CSK நான் RCB போட்டு போவேன். சரி வேணாம். ஃபேஸ் மட்டும் இல்ல பாடி. சொல்லிட்டாரு bro bro உடம்பு ஃபுல்லா லாலிபாப் வரணும் bro. உடம்பு ஃபுல்லா லாலிபாப் வரணும் bro. உடம்பு ஃபுல்லா லாலிபாப் ஆமா bro ஆமா. லாலிபப்ல ஏறு எப்ப லாலிபப் அவன் மொட்டை அடிக்கிறான். இல்ல சரி ஃபுல் பாடி லாலிபாப்னா மூஞ்சில ஃபுல்லா லாலிபாப் மூஞ்சில ஃபுல்லா லாலிபாப். காட்டுவானா என்னடா நீங்க ஒரு மணி மொட்டை வச்சுக்கோ bro. நீ வந்து RCB ஜெயிச்சிச்சுனா கோலின்னு டாட்டு ஓட்டிக்கோ. டாட்டு ஓட்டி பர்மனன்ட்டா? நெத்தில ஜூன் ஸ்கூல்ல 11th 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 10th முடிச்சு 11th ஜெயிச்சிச்சுனா நீ என்ன பண்ற? கோலின்னு ஒரு டாட்டு வச்சுக்கோ. இப்ப டாட்டூ அண்ணா ஸ்கூல் படிக்கிறேன்டா. அவன் மொட்டையாவது நம்ம மொட்டை அடிக்கிறான்ல இவன் நீ சம்மர் காசா சம்மர் காசு போறோம். ப்ரோ ப்ரோ மொட்டைலாம் வேஸ்ட் எல்லாரும் அடிச்சல மொட்டை ஆர்கட்ல கோலி நேர்ந்து ஹேர் கட் bro ஸ்டைலா இருக்கு. ஆர்கட்ல கோலி நேர்ந்து bro. கோலின் போட்டு உடம்பு ஃபுல்லா பெயிண்ட் போட்டு விராட் கோலி லாலிபாப் ஓகேவா லாலிபாப் ஃபேஸ்ல போட்டுருங்க. நான் வந்து மண்டேல ஒன் ஃபுல் டே கோலி பத்தி RCB பத்தி சூப்பரா பேசுறேன். ஓகே சொல்லிட்டாரு புடிக்காது யாரு கேமரா புடிக்காது யாரு bro. RCB ஜெயிச்சா நான் உன்னை கேக்குறேன். அடிச்சா பரவாயில்ல. உனக்குதான் மொட்டை தானேப்பா. உனக்குதான் மொட்டை தானே. உனக்குதான் மொட்டை. நான் அடிக்கிறேன். நீ அடிக்கிறியா? நீ அடிக்கிறியா? அப்ப வாய மூடு. நான் ஜெயிச்சாச்சுன்னு சொல்றேன்ல. நான் அடிச்சா ஜெயிச்சாச்சு பண்ணேனா? நாங்க வந்து இப்படி வைக்க பண்ண முடியும். ஒண்ணும் இல்ல RCB ஜெயிச்சிட்டா அன்னைக்கு வந்து உடம்பு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு RCBன்னு கும்பலா ஒரு 200 CSK ரசிகருக்கு முன்னாடி கத்தணும். கத்துவீங்களா? இல்ல பாடி வேணா மூஞ்சில மட்டும் பெயிண்ட் போடு பாடி வேணா மூஞ்சி வேணா போடு. மூஞ்சில மட்டும் பெயிண்ட் போட்டு RCB CSK ஃபேன்ஸ் முன்னாடி RCB ன்னு கத்துறோம் ஆமா நீ RCB என்ன பண்ற? தான் கப் பண்ணது. நீங்க ஹேர் கட் பண்ணிட்டு கோலி அடிக்கிற bro. நான் இல்ல இல்ல நான் அதானா ஃபேஸ்ல கடைசி அவர் மேல இருக்கல மூஞ்சி இல்ல இதெல்லாம் ஃபைட் bro யாரா கூட வாங்கி தரேன் bro. RCB வந்து வேணா இங்க ஒரு லாலிபாப் ஜெயிக்க மாட்டீங்க. ஜெயிச்சீங்கன்னா நான் மீசை எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. இப்ப ஓ, நீங்க okay. சரிங்க சரிங்க ஓகே மீசி இல்ல எடுத்து இல்ல இல்ல நோ if RCB wins என் பேர் வருண் சரிங்களா if RCB wins I will go bald நான் சொல்லிட்டேன் ஃபுல்லா பால் வந்து அவன் பேர் வருண் சப்போஸ் RCB வந்து ஜெயிச்சாங்கன்னா இவன் வந்து மொட்டை வச்சிருவான். கன்ஃபார்மா ப்ரோ? இவன் நான் இல்ல வந்து அடிக்கிறானா? இங்கடா திருப்பதி இல்ல இல்ல கரெக்ட் இல்ல இல்ல ஒரு சலூன்ல இங்க வந்து அடிக்கணும்ல. சலூன்ல நீங்க சொன்ன லொகேஷன்ல நாங்க வந்து அடிக்கிறோம்ப்பா RCB ஜெயிச்சா மட்டும் நான் வந்து மொட்டை வச்சிடுறேன். நாலாவது நைட் ஒரு 8 மணிக்கு இங்க வந்துரு. ரைட் டன் மூணாவது நெக்ஸ்ட் மேட்ச் வருவீங்களா இங்க திருப்பியும்? கண்டிப்பா அப்போ வச்சிரோம் டன் அந்த குட்டி பையன். சரி ப்ரோ இதே இடம். சின்னசாமி கிரவுண்ட்ல ரிவெஞ்ச் இருக்கா?
சொல்லுங்க. கண்டிப்பா. இது ஆர்சிபிக்கு ஒரு போர் ரெக்கார்ட் இருக்கு. அவங்க ஹோம் கிரவுண்ட்ல நிறைய மேட்ச் தோத்துருக்காங்க. ஆமா. அந்த மேட்ச் தோப்பாங்களா ஜெயிப்பாங்களா? ஏன்னா உங்களுக்கு இங்க 50 ரன் வித்தியாசம் 17 ஆமா 50 years 50 runs. I would say we want CSK to win. CSK தான் Short அப்படி ஆர்சிபி வின் பண்ணிச்சா என்ன பண்ணுவீங்க அந்த மேட்ச்? அந்த மேட்ச்க்கு கப் அடிச்சிட்டா கப் அடிச்சா நான் மொட்டை அடிச்சிடுறேன். நான் சொல்லிட்டேன். இப்ப அந்த மேட்ச் அங்க போய் இந்த மேட்ச் CSK தோத்துட்டாங்கன்னா இல்ல நான் மட்டும் இவர் ஏன்பா இவர் ஏன் பாவம் நான் சொல்றேன்ல ரெண்டு பேரும் அடிச்சீங்க. ஆல்ரெடி சொட்ட வருதுங்க. ஆல்ரெடி சொட்ட சொல்லிட்டாரு. அதான் கப் if RCB wins the cup மொட்டை நான் சொல்லிட்டேன். மொட்டை அடிச்சிடுறேன். லாஸ்ட் டைம் சரியா பெங்களூர்ல ஜெயிச்சா CSK ஜெயிச்சா நான் அடிப்பேன். நான் இங்க வந்து அடிப்பேன். RCB கப் ஜெயிச்சா அந்த நாள் நான் இங்க வந்து அடிப்பேன். இங்க வந்து அடிப்பேன். எங்க நம்பர் தரம் ப்ரோ. நீங்க முன்னாடி sorted नहीं भाई ओ बाय बाय वांगा 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 अभी 18 वर्षों भाई साहब 2 मिनट आगे देना. अरे भाई इधर आ जाओ आ जाओ इधर. क्यों भाग रहे तू?